கரூரில் நடந்த கொடுந்துயர சம்பவத்திற்கு மத்தியில் தவேக மாநாட்டிற்கு காவல்துறை தரப்பில் முறையான பாதுகாப்பு அளிக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சொல்வதென்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கரூரில் அரங்கேறிய பெருந்துயர சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் தவேக பரப்புரை கூட்டத்தில் கொத்து கொத்தாக மயங்கி விழுந்த மக்கள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் உலுக்கியுள்ளது. இந்நிலையில் கரூரில் நடைபெற்ற தவேக பரப்புரை கூட்டத்திற்கு காவல்துறை தரப்பில் வழங்கப்பட்ட நிபந்தனைகள் மீறப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விளக்கம் அளித்துள்ளார். கூட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்திய நிலையில் அதிகமானோர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்ததாகவும் தெரிவித்தார். சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. ஆனால் 10,000ஐயும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். மதியம் 3 to 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. ட்விட்டரில் அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டரில் 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியாக இவர் வரும்போது 7:40. அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலைமையில. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல யாரையும் குறை சொல்றதுங்கிறத விட ஃபேக்ட். இதனிடையே தவேக பரப்புரை கூட்டத்திற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது குறித்து சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கம் அளித்தார். அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான் அப்படிங்கிற பகுதியை கேட்கறாங்க. அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டான ஒரு ஹை ரிஸ்க் பிளேஸ். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டான போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது, அடுத்த பக்கம் ரைட் சைடில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அமராவதி ரிவர் இருக்குது, பெரிய பிரிட்ஜ் போகுது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டென்ஸ் கிரௌடை போய் நம்ம அதில் போய் பேக் பண்ணி அது கண்டக்ட் பண்ணுறது ஒரு மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அடுத்த நாள் அவங்க கேட்டது பொண்ணுங்களுக்கு அந்த ரவுண்டானில் கொடுங்க, இல்லைன்னா உழவர் சந்தை அதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த உழவர் சந்தை மைதானம் அந்த இடமும் கொஞ்சம் குறுகலான இடம். இப்போது ஒரு கட்சியில் சார்பாக இப்போ இந்த வேலாயுதத்தை கண்டக்ட் பண்ணும்போது சுமார் ஒரு 12,000 to 15,000 பேர் நடத்திருக்காங்க. அது ஒரு அப்ரூவ்ட் பிளேஸ். அந்த பிளேஸில் நீங்கள் நான் நடத்திக்கலாம்னு சொல்லி காவல்துறை சஜஷன் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே அப்ரூவ் பண்ணி அவங்களே பெட்டிஷன் அவங்களே கொடுத்து அதை 26 அன்றைக்கு பெட்டிஷன் கொடுத்து அவங்களே அன்றைக்கி ஆர்டர் வாங்கிடுறாங்க. தவேக கூட்ட ஏற்பாட்டாளர்களை கரூர் நகர டிஎஸ்பி முன்கூட்டியே எச்சரித்ததாகவும் காவல்துறை பாதுகாப்பு பலமாக இருந்தாலும் கூட்டம் நடத்துபவர்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் கூறினார். இப்போ டிஎஸ்பி கரூர் டவுன் டிஎஸ்பி நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுற இடத்துக்கு அவர் தான் அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 meters பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரிங்க, நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்கிறாங்க. பிரச்சார கூட்டத்தில் கல்வீச்சு சம்பவம் ஏதும் நடக்கவில்லை என்றும் விளக்கினார். இந்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மருத்துவ குழு, தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டதாக கரூர் ஆட்சியர் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு மருத்துவ குழுக்களையும் சேலம், திருச்சி, திண்டுக்கல், நாமக்கல் போன்ற கோயம்புத்தூர் மற்றும் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட 114 டாக்டர்கள், 23 செவிலியர்கள் உட்பட அனைத்து குழுக்களையும் இங்கு அனுப்பி வைத்தார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே தவேக பரப்புரை கூட்டத்தில் மின்சாரம் நிறுத்தப்பட்டதாக கரூர் மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி விளக்கம் அளித்துள்ளார். மரத்து மேலே ஏறினாங்க, டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறினாங்க. மரத்து மேலே ஏறினா மரத்தோட வெயிட் தாங்க, லைன்ல விழுந்துருவாங்க. அது ரொம்ப சீரியஸான சூழ்நிலை போயிருங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் காவல்துறையோட உதவியை வாங்கி அவங்களை இறக்கி விட்டு திருப்பி சப்ளை பண்ணுறாங்க. விஜய் பரப்புரை செய்த போது மின்தடை ஏற்படவில்லை என்றும் ராஜலட்சுமி கூறினார்.